வணக்கம். இன்று தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான இலகு வழிமுறைகள் தொடர்பாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு தாயக்கட்டை. தாயக்கட்டை என்பது புலமை பரிசில் பரீட்சையில் வரக்கூடிய ஒரு வினா வகை. இந்த தாயக்கட்டை தொடர்பான வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவான வழிமுறையில் விடையளிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ முதலாவது கேள்விக்கு போகலாம். முதலாவது கேள்வி, ஒரு தாயக்கட்டையின் பல்வேறு முகப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. இலக்கம் 6 எதிர்பக்கம் யாது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது இங்கு ஒரு தாயக்கட்டையின் முகப்புகள் 2 தரப்பட்டிருக்கு. அதாவது ஒரே தாயக்கட்டை தான், அதன் முகங்கள் திருப்பி 2 விதமாக வைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இதில் வினா என்னென்னா, இலக்கம் 6 எதிர்பக்கம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது இந்த 6 எதிர்பக்கமாக இருக்குது என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரி, இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது முதலாவது என்னென்னா, இந்த முதலாவது தாயக்கட்டையில் இருக்க இலக்கங்களை ஓர்டராக நம்ம எழுதுகிறோம். ஓர்டராக இல்லை, ஒன்று கீழே ஒன்றா எழுதுகிறோம். சரி, இப்போ எப்படி எழுதுறதுங்கிற பார்ப்போம். இப்போ இங்கே இருக்க 5 அப்படி போடுறோம் முதலாவதாக, அடுத்து 6 போடுறோம் கீழே, அதுக்கப்புறம் 4 போடுறோம் இது கீழே. சரியா? இதில் நீங்கள் 6 முன்னுக்கு போட்டு 4 பின்னுக்கு அடுத்ததுக்கு போட்டு அப்படி கூட போடலாம், அது பிரச்சனை வராது. சரியா? இப்போ அடுத்து நம்ம செய்ய போகிறது, இப்போ பாருங்கள், முதலாவது தாயக்கட்டையில் இங்கே 5 இருக்குது. சரியா? இதற்கு அடுத்த தாயக்கட்டையிலும் அதே 5 இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், அதே மாதிரி அடுத்த தாயக்கட்டையிலையும் 5 இருக்குது. ஆகவே 5 நம்ம இதுக்கு நேராக போடுறோம். சரியா? இந்த 5க்கு நேராக போடுறோம். சரி, அடுத்தது இந்த 6. இந்த 6ங்கிறது அடுத்த தாயக்கட்டையில் இருக்கான்னு பார்க்குறோம். 6ங்கிறது இல்லை. சரியா? அப்போ இப்போதைக்கு 6க்கு நேராக நீங்கள் எந்த இலக்கத்தையும் போட வேணாம், அடுத்த இலக்கத்தை பார்ப்போம். சரி, இங்கே இருக்கிறதுல 4 இருக்குது. 4 இருக்குது, அடுத்த தாயக்கட்டையிலையும் 4 இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், 4 இருக்குது. ஆகவே 4க்கு நேராக அடுத்த இந்த தாயக்கட்டையில் இருக்க 4ங்கிற இலக்கத்தை இங்கே கொண்டு வந்து போடுறோம். சரி, இப்போ மீதமாக இருக்க இந்த இலக்கம், அதாவது இந்த 1 எங்கே கொண்டு வந்து போடுறோம்னா இந்த 6க்கு நேராக கொண்டு வந்து போடுறோம். சரித்தானே? விளங்குனுச்சு தானே? இப்போ எப்படி இலக்கங்களை 1 கீழே 1 அழகாக போட்டோன்ட்டு. இப்போ அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே பாருங்கள், முதலாவது தாயக்கட்டையிலையும் 5ங்கிற இலக்கம் இருக்குது, ரெண்டாவது தாயக்கட்டையிலையும் 5ங்கிற இலக்கம் இருக்குது. ஆகவே அதே மாதிரி 4ங்கிற இலக்கமும் இருக்குது, இங்கேயும் 4ங்கிற இலக்கம் இருக்குது. சரி, ஒரே மாதிரி இலக்கங்கள் நமக்கு இங்கே தேவைப்படாது. ஆகவே அதை நம்ம நீக்கிடுவோம். சரியா? 5ஐ நீக்கிறோம், அதே மாதிரி 4ஐயும் நீக்கிறோம். இப்போ அடுத்தது இருக்குது நமக்கு என்னது, இங்கே 6 இங்கே 1. ஆகவே இதிலேருந்து நீங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். 6க்கு எதிராக இருக்க இலக்கம் 1. அதாவது தாயக்கட்டைண்ட பக்கம் 6க்கு எதிராக அமையக்கூடிய இலக்கம் 1 தான் அமையும். இப்படி நீங்கள் விடையை கொடுக்கலாம். சரி, இது ஒரு முறை. ஓகே, இப்போ நம்ம இரண்டாவது வினாவுக்கு போவோம். ஓகே, இது இரண்டாவது வினா. இரண்டாவது வினாவில் 3 தாயக்கட்டைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2க்கு எதிரே உள்ள இலக்கம் எது, அதே மாதிரி 6க்கு எதிரே உள்ள இலக்கம் எது. சரியா? இப்போது இந்த கேள்விக்கான விடையை நம்ம ஏற்கனவே செய்த அதே முறையில் செஞ்சு பார்ப்போம், அதே மெத்தடில் செஞ்சு பார்ப்போம். ஆகவே இப்போ நம்ம முதலாவது என்ன செய்ய போகிறோம், முதலாவது தாயக்கட்டையில் இருக்க இலக்கங்களை 1 கீழே 1 எழுத போகிறோம். சரி, பாருங்கள், 2 6 4 அப்படி போட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்கிறோம், இரண்டாவது தாயக்கட்டையில் உள்ள இலக்கங்களை போட போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, முதலாவது தாயக்கட்டையில் இருக்க இலக்கம் ரெண்டாவது தாயக்கட்டையில் இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நேராக போட போகிறோம். அதாவது இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஆகவே 2 போடலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்கா, இல்லை. ஆகவே இப்போதைக்கு அதுக்கு நேராக எதையும் போடாதீங்க. அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஆகவே 4 போடுங்க. அடுத்தது இந்த 6க்கு நேராக என்னத்தை போடுவீங்க, மீதமாக இருக்க இந்த 1. ஓகே, சரி. இப்போது அடுத்து தாயக்கட்டை 3வது. இந்த 3வதில் நீங்கள் என்ன செய்யணும், 3க்குமே பொதுவான இருக்க இலக்கத்தை முதல்ல போட்டுருங்க. அதாவது இங்கே பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஆகவே 4 கொண்டு வந்து முதலாவதாக போடுங்க. சரி, இப்போ அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா, வேறு ஏதாவது பொதுவான இலக்கங்கள் ஒரு 2 தாயக்கட்டையில் சரி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த இலக்கத்தை கொண்டு வந்து போடுங்க. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் 1 இருக்குது. ஆகவே இந்த 1ங்கிற எழுதின இரண்டாவது இந்த வரியில் இதுக்கு நேராகவே அடுத்த 1 கொண்டு வந்து போடுங்க. சரியா? ஓகே, 1க்கு நேராகவே தான் இந்த 1ஐயும் போடுறோம். அடுத்து மீதமாக இருக்க என்னது இலக்கம் 5 கொண்டு வந்து அடுத்ததாக இந்த மேலே 2க்கு நேராக போடுறோம்.
சரிதானே? ஓகே, இதிலேருந்து இப்போ நீங்கள் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா 3லையுமே இருக்க பொதுவான இலக்கத்தை நீக்கிடுங்க. அது நமக்கு தேவைப்படாது. சரி, அப்போ 4ங்கிறத நம்ம நீக்கிட்டோம். இப்போ அடுத்து நீங்கள் பாருங்கள், இந்த முதலாவது வரியில் 2ங்கிறது 2 தாயக்கட்டையில் வருது. சரிதானே? அதே மாதிரி 2வது வரியில் பாருங்கள், 1ங்கிறது 2 தடவை வருது. அதாவது 2 தாயக்கட்டைகளில் இலக்கங்கள், 2 தாயக்கட்டைகளில் ஒரே இலக்கங்கள் வருது. சரியா? இப்போ நீங்கள் இதிலேருந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். இந்த 2க்கு எதிராக இருக்குது இந்த 5 ஆகும். சரி, அதே மாதிரி இந்த 1க்கு எதிராக இருக்குது இந்த 6 ஆகும். விளங்குனுச்சு தானே? அதாவது இங்கே இருக்க இந்த 2க்கு எதிரான இலக்கம் 5, அதே மாதிரி இங்கே இருக்க 6க்கு எதிராக உள்ள இலக்கம் 1. இப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கலாம். சரிதானே? ஆகவே மேலே உள்ள வினாவுக்கு விடப்ப நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது 2க்கு எதிரே உள்ள இலக்கம் எது? 5. அதே மாதிரி இலக்கம் 6க்கு எதிரே உள்ள இலக்கம் எது? 1. இப்போ நீங்கள் அப்படிங்கிற விடைய இலகுவாக நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு முறை. அதாவது 3 தாயக்கட்டைகள் வந்துட்டால் இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் செய்து விடைய எடுக்கலாம். சரி, இப்போ அடுத்த முறையை பார்ப்போம். அதாவது அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். சரி, இப்போ இங்கே 2 தாயக்கட்டைகள் கொடுத்துருக்கு. வினா 5க்கு எதிர்பக்கம் உள்ள இலக்கம் எது? எதிராக உள்ள இலக்கம் எது? சரியா? இப்போ இதை ஏற்கனவே செய்த நம்ம அதே முறையில் செய்து பார்ப்போம், சரியாக வருதான்ட்டு. ஓகே, போட்டு பார்ப்போம். அப்போ முதலாவது தாயக்கட்டையில் இருக்க இலக்கங்களை 1 கீழே 1 எழுத போகிறோம். 2 3 1. சரிதானே? இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதில் உள்ள இலக்கங்களே அடுத்த தாயக்கட்டையிலும் இருக்கான்னு பார்த்து அதுக்கு நேராக போட போகிறோம். சரிதானே? ஓகே, இப்போ முதல்ல என்ன செய்வோம்? 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்கா? ஆமாம். ஆகவே 2 போடுங்க. சரி, இங்கே 3 இருக்குது. இங்கே அதாவது முதலாவது தாயக்கட்டையில் 3 இருக்குது, இங்கே 3 இருக்கா? இல்லை. அடுத்து இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்கா? இல்லை. ஆகவே 2 இலக்கங்கள் இன்னும் போட இயலாமல் போகுது. அதாவது இந்த 3க்கு எதிராக இந்த 5 கொண்டு வந்து போட இயலுமா, இல்லாட்டி இந்த 4 கொண்டு வந்து போட இயலுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இங்கே வருது. ஆகவே இந்த மாதிரி வினாக்கள் அமையும் போது நம்ம ஏற்கனவே செய்த மெத்தட், அதாவது அந்த விதிமுறை இதற்கு பொருத்தமாக அமையலை. ஆகவே அந்த விதிமுறையை இதுக்கு பயன்படுத்த இயலாது. சரிதானே? இப்போ இதுக்கு நம்ம வேறு ஒரு முறையை தான் பயன்படுத்தி ஆகணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அதை எப்படி செய்யணும்னா, இங்கே பாருங்கள், இந்த முதலாவது தாயக்கட்டையிலையும் 2வது தாயக்கட்டையிலையும் 2ங்கிறது பொதுவாக இருக்குது. ஆமாம் தானே? ஆகவே 2 நீங்கள் முதலாவது போடுங்க. இப்போ 2 முதலாவது போட்டு இந்த தாயக்கட்டையில் இருக்க இந்த 2 முதலாவதாக போட்டுட்டு இந்த 2லேருந்து அடுத்த இலக்கத்தை எப்படி போடணும்னா, இந்த 2லேருந்து கடிகார முள் சுத்துற என்னது வளஞ்சுழியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இலக்கங்களை போட போகிறோம். அதாவது இப்படி 2லேருந்து இங்கே பாருங்கள், இந்த 1 தான் அமையுது. சரிதானே? இந்த 1லேருந்து பாருங்கள், திரும்ப இந்த 3 தான் அமையுது. இந்த வளஞ்சுழியாக போகணும். சரிதானே? பாருங்கள், 2லேருந்து வர்றது முதலாவது 1 போட்டாச்சு. இந்த 1லேருந்து வளஞ்சொலியாக திரும்ப போகிறோம். என்னது போடுறோம்? இலக்கம் 3 போடுறோம். சரிதானே? ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்த தாயக்கட்டையிலையும் செய்யணும். இப்போ இந்த 2 தாயக்கட்டையில் இருக்க பொதுவான இலக்கத்தை முதல்ல போட்டுருங்க. அதாவது இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அதை முதல்ல போட்டுருங்க. இப்போ இந்த 2லேருந்து வளஞ்சொலியாக நீங்கள் பார்க்கணும். இப்படி. சரியா? என்ன இலக்கம் வருது? 4. ஆகவே 4 அடுத்ததாக போடுங்க. சரிதானே? 4 போட்டிங்க. இப்போ 4லேருந்து திரும்ப வளஞ்சொலியாக பாருங்கள், என்ன இலக்கம் வருது? 5. அதை அடுத்த இலக்கமாக போடுங்க. சரிதானே? ஓகே, இப்போ 2 தாயக்கட்டையிலும் உள்ள இலக்கங்களை 1 கீழே 1 போட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, 2க்கும் உள்ள பொதுவான இலக்கம் நமக்கு தேவைப்படாது. ஆகவே 2ங்கிறது நமக்கு தேவைப்படாது. அடுத்தது நம்ம போகிறோம். 1க்கு எதிராக என்ன அமைய போகுது? எந்த இலக்கம் அமைய போகுது? இலக்கம் 4. அதே மாதிரி இலக்கம் 3க்கு எதிராக என்ன இலக்கம் அமைய போகுது? இலக்கம் 5ங்கிறது. ஆகவே இப்போ விடைக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது 5க்கு எதிர்பக்கம் உள்ள இலக்கம் எது? 5க்கு எதிராக உள்ள இலக்கம் எது? 3. அப்படிங்கிற விடையை நீங்கள் ஈஸியாக என்ன போடலாம். சரிதானே? இது ஒரு முறை, இல்லாட்டி இது ஒரு விதின்னு சொல்லலாம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். ஓகே, இங்கே 2 தாயக்கட்டைகள் கொடுத்துருக்கு. வினா என்னன்னா, 4க்கு எதிர்பக்கம் உள்ள இலக்கம் எது? அதாவது இந்த 4க்கு எதிராக உள்ள இலக்கம் எது? சரியா? இதையும் நம்ம ஏற்கனவே செய்த முறையில் செய்யலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தாயக்கட்டையில் உள்ள இலக்கங்களை 1 கீழே 1 போடுறோம். சரியா? 6 4 2. அதே மாதிரி இதற்கு பொருத்தமாக
இலக்கங்கள் அடுத்த தாயக்கட்டையில் இருக்கான்னு பார்த்து போடுங்க. 6 இருக்கா? இங்கே 6 இல்லை. இங்கே 4 இருக்குது. இங்கே 4 இருக்கா? இல்லை. இங்கே 2 இருக்குது. இங்கே 2 இருக்கா? இல்லை. ஆகவே 3 இலக்கங்களும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படுது. அதாவது முதலாவது தாயக்கட்டையில் இருக்க இலக்கங்களுக்கும் இரண்டாவது தாயக்கட்டையில் இருக்க இலக்கங்களுக்கும் முழுமையாக வேறுபடுது. ஆகவே இந்த மாதிரி வினாக்கள் வந்துட்டால் நம்ம எந்த முறையை கையாளுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இதுக்கு நீங்கள் ஒரு விதியை பயன்படுத்தி ஆகணும். அது என்னன்னா, தாயக்கட்டையில் உள்ள ஒரு விதி தான். அதாவது தாயக்கட்டை ஒன்றில் எதிர்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக அமையும். அதை உதாரணமாக சொல்ல போனால், இப்போ இந்த மேற்பக்கம் பாருங்கள் 6 இருக்குது தானே. அப்போ 6க்கு எதிர்பக்கமாக இருக்க இலக்கத்தை கூட்டும்போது மொத்த தொகை வரணும் 7ஆக தான் அமையணும். அதான் விதி. சரியா? ஆகவே இப்போ இந்த 6 இருக்குது தானே, 6க்கு எதிராக எண்ணத்தை போட இயலும். நமக்கு 7 வரணும்னா 1 தான் போட இயலும். புரிஞ்சா? சரியா? அப்போ தான் கூட்டுத்தொகை நமக்கு 7ஆக வரும். அதே மாதிரி இங்கே 4 இருக்குமா இருந்தால் அதற்கு எதிராக உள்ள இலக்கத்தை போடணும்னா என்ன இலக்கத்தை போடுவோம்? கூட்டுத்தொகை 7ஆக வரணும்னா 3 தான் போட்டாகணும். அதே மாதிரி 2 இருக்குது. 2க்கு எதிராக எந்த இலக்கம் அமையும்னு நினைக்கிறீங்க? 5. அப்போ தான் கூட்டுத்தொகை 7ஆக வரும். சரித்தானே? இது ஒரு முறை. இதுதான் அடுத்த விதின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆகவே 4க்கு எதிராக என்ன அமையும்? 3. 2க்கு என்ன எதிராக அமையும்? 5. ஆகவே இப்போ வினாவுக்கு போவோம். 4க்கு எதிர்பக்கம் உள்ள இலக்கம். 4க்கு எதிராக உள்ள இலக்கம் எது? 3. ஈஸியான மெத்தட் தான். ஓகே, இந்த 3 விதிகள்னால் பெரும்பாலான இந்த எதிர்பக்கம் அமைகிற வினாக்கள், எதிர்பக்கம் உள்ள இலக்கங்கள் அப்படி கேட்குற வினாக்களில் அமைகிற விதிகள். சரியா? இதை தொடர்பு வச்சுக்கிட்டு தான் தாயக்கட்டை தொடர்பான ஏனைய வினாக்கள் அமையும். படையில் தான் தாயக்கட்டை தொடர்பான வினாக்கள் கேட்கப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இலக்கங்கள் தான் போட்டிருந்தோம். இதில் பாருங்கள் ஆங்கில எழுத்துக்கள் குறிப்பிட்டிருக்கு. சரியா? இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்களை குறிப்பிட்டு அதற்கு எதிரான பக்கத்தில் உள்ள எழுத்துக்கள் என்னான்னு கேட்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த தமிழ் எழுத்துக்கள் இருக்குது. தமிழ் எழுத்துக்களை போட்டு அதுக்கு எதிரான உள்ள எழுத்து என்னன்னு கேட்கலாம். இதற்கு பதிலாக உருவங்கள் போட்டும் கேட்கலாம். இல்லாட்டி சொற்களை கூட எழுதி அதுக்கு எதிரான உள்ள பக்கத்தில் உள்ள சொல் என்ன அப்படின்ட்டு கூட எக்ஸாம் பேப்பர்ஸில் கேட்கலாம். சரிதானே? ஓகே, இது தான் தாயக்கட்டை ஒன்றில் உள்ள எதிர்பக்கங்களில் இருக்க இலக்கங்கள் இல்லாட்டி உருவங்கள் தொடர்பான வினாக்கள் அமைகிற முறை. அதை எப்படி செய்கிறது, எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறது இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன். தாயக்கட்டை தொடர்பான மேலும் பல வினாக்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே அளவுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன அறிவுறுத்தல் என்னென்னா, இந்த மாதிரி கணக்குகள், தாயக்கட்டைகள் கணக்குகள் வரும்போது முதல்ல தாயக்கட்டை என்னங்கிறத காண்பீங்க. எதிரெதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக அமைகிறது. அதெல்லாம் ஒரு செயன்முறையாக செய்து காட்டிட்டு இந்த மாதிரி தாயக்கட்டைகள் அமைத்து அதற்கு எதிராக இருக்க இந்த மாதிரி எழுத்துக்களை போட்டு அதுக்கு எதிராக எப்படி அமையுது அப்படிங்கிறத செய்து காட்டிட்டு அதற்கு அப்புறமா இந்த மாதிரி எளிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. எடுத்த உடனே எளிய வழிமுறைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க போனால் அது எப்படி வந்துச்சுங்கிறது டவுட் அவங்களுக்கு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நல்ல பயிற்சிகளை கொடுத்துட்டு அதற்கு அப்புறம் இந்த மாதிரி எளிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. ஓகே ஓகே அவ்வளோதான். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. அதளவுக்கு இந்த மாதிரி வினாக்கள் தொடர்பாக இதை விட எளிய வழிமுறைகள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடலாம். மற்றபடி வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு அதிகமாக வரணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.